ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்வி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல பயிற்சி 8.4ல வந்து 9th சம் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காகவே 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. உங்க லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா பயிற்சி 8.4 8th சம். ஓகேவா? ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9 35, 37 என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டு ஆனது 7 மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்வு காண்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெட்டியில வந்து சீட் இருக்குங்க. அந்த சீட்டு வந்து ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. 3, 5, 7, 9 37 வரைக்கும் சீட் இருக்குது. ஓகேவா? இரட்டைப்படை எண் கிடையாது, ஒற்றைப்படை மட்டும் தான் இருக்கு. அப்படி சீட்டு வந்து உள்ள இருக்குது. அதுல இருந்து நம்ம வந்து ஒரு சீட் எடுக்கிறோம். அந்த சீட்டு வந்து 7 மடங்கா இருக்கணும், அப்படின்னா பகா எண்ணா இருக்குன்னு சொல்றாங்க. அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க. அல்லதுன்னு கொடுத்துட்டாலே நிகழ்தகவு கூட்டல் தேற்றம் தான் பயன்படுத்துறோம். ஓகேவா? அது நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வந்து 7 மடங்கா இருக்குன்னு சொல்றாங்க. முதல் நம்ம கூறுவழி எடுத்து எழுதிக்கலாமா? அந்த பெட்டில எப்படிதான் இருக்குன்னு. கூறுவழி என்னதுன்னா ஒற்றைப்படை என்னதுன்னா 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 இப்படி ஒற்றைப்படை எண்ணு 37 வரை கொடுத்துருக்காங்க. 37 வரை எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ மொத்தமா கவுண்ட் பண்ணுங்க. மொத்தமா கவுண்ட் பண்ணா மொத்தம் 18 வரும். அதான் n of s = 18. ஓகேவா? இப்போ கூறுவழி வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்களேன், எடுத்தாங்க சீட்டு. அந்த சீட்டு வந்து 7 மடங்கா இருக்குன்னு சொல்றாங்க. 7 மடங்குனா என்னதுன்னா 7 வாய்ப்படுங்க. 1 7 2 12 3 7 4 7 5 35 6 45 நம்ம 7 வாய்ப்பாடு சொல்றோம்ல, அப்படி 7 இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வேற என்ன சொல்றாங்கன்னா எடுக்கும் சீட்டு வந்து பகா எண்ணாக இருக்குன்னு சொல்றாங்க. பகா எண்ணா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 2 3 5 7 11 13 15 வராது, 17 19 இப்படி அந்த எண் வந்து இப்போ 3ஆம் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்களேன். 3ஆம் நம்பர் வந்து 3க்கு காரணி என்னதுன்னா 3 1 3 1 3 3 இப்படி 1 மற்றும் அந்த நம்பரை மட்டும் காரணியா வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுதான் பகா எண். புரிஞ்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆம் நம்பர் எடுங்களேன். 4ஆம் நம்பருக்கு 1 நாங்க 4 4 1 4 வேற என்ன ஒரு 2 4 வருதா? இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு காரணி வருதா? இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு காரணி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பகு எண். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம கணக்குள்ள போறோம். எடுக்கப்படும் சீட்டு 7 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு a என்க. இப்போ 7ஆம் எப்படி சொல்லுங்க? 7 7 இருக்கா? அப்ப 7 எடுத்துக்கலாம். 7 14 இருக்கா? இல்ல, அப்ப எழுதக்கூடாது. 3 21 இருக்கா? இருக்கு, அப்ப எழுதணும். 4 28 இருக்கா? இல்ல, அப்ப எழுதக்கூடாது. 5 35 இருக்கா? இருக்கு, அப்ப எழுதணும். அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? n of a வந்து மொத்தம் 3 இருக்கு. ஓகேவா? இப்போ p of a = n of a by n of s. n of a எத்தனை? n of a 3, n of s எத்தனை? 18. ஓகே, அப்ப 3/18. இப்போ அடுத்து வரும். எடுக்கப்படும் ஒரு சீட்டு வந்து பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. இப்போ அந்த குடுத்தல எதெல்லாம் பகா எண் பாருங்க. 3 ஒரு பகா எண் 3 எழுதிருக்கேன். 5 ஒரு பகா எண் 5 எழுதிருக்கேன். 7 ஒரு பகா எண் 7 எழுதிருக்கேன். அடுத்து 9 வந்து கிடையாது. அடுத்து 11 பகா எண், 13 பகா எண், 15 கிடையாது, 17 பகா எண் அப்படின்னு பகா எண்ணை எடுத்து எழுதும்போது மொத்தம் n of p எத்தனை வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப n of p மொத்தம் எத்தனை? 11. ஓகேவா? இப்போ p of p கண்டுபிடிக்கணுமா? p of p = n of p by n of s. n of p மொத்தம் எத்தனை? 11. n of s மொத்தம் எத்தனை? 18. அப்ப 11/18. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கணக்குல அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அல்லதுன்னா என்ன பயன்படுத்தணும்? நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தணுமா? நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்துக்கு ஃபார்முலா என்னது? p of a சேர்வு b = p of a plus b of b minus p of a வெட்டு b. இப்போ நம்ம b of a கண்டுபிடிச்சாச்சு, p of b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of a வெட்டு b கண்டுபிடிக்கணுமா? இப்போ a வெட்டு b என்னதுன்னா a லயும் அந்த காரணி இருக்கணும், b ல அந்த நம்பர் இருக்கணும். இப்போ 7ஆம் நம்பர் இங்க இருக்கு, இங்க இருக்கா? இருக்கு, அப்ப 7ஆம் நம்பர் எழுதிக்கணும். வேற 21 நம்பர் இருக்காங்க? இல்ல. 35 நம்பர் இல்ல. அப்ப 7ல இருந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ரெண்டுக்குமே பொதுவா இருக்கு. அப்ப n of a வெட்டு b எத்தனை? 1. இப்போ p of a வெட்டு b = n of a வெட்டு by n of s. இப்போ n of a வெட்டு b எத்தனை? 1. n of s 18. அப்ப 1/18. புரிஞ்சா? இப்போ நம்ம நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். p of a வந்து எத்தனை? p of a வந்து 3/18.
பி ஆஃப் பி எத்தனை? பி ஆஃப் பி வந்து 11/18. பி ஆஃப் ஏ வெட்டு பி 1/18. இப்போ மொத்தமாக கழிங்க. 11 1 11 3 14 14 1 போனால் 13. அப்போ 13/18. இது எதோட ஆன்சரு? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. இதான் இதோட ஆன்சரு. இவ்வளோ தாங்க இந்த கணக்கு. இந்த கணக்கில் வேற உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் ஒன் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இந்த கணக்கு செஞ்சு கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம மைண்டால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.